guys, welcome back to our channel. நம்ம சேனலில் கண்டினியூஸாக சிட்டி செட்டப்லேயே நிறைய ஸ்டோரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சேஞ்சோருக்காக இந்த வீடியோவில் வில்லேஜ் செட்டப்பில் ஒரு ஸ்டோரியை பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே ஃபன்னாக இருக்க போகுது. நிறைய ஃபன் இன்சிடென்ட்லாம் பார்க்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோனோட பிளைண்ட் டேட்டை காமிக்கிறாங்க. அதுவும் அவளுக்கு ஒரே டைமில் நிறைய மேன் கூட பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்க. அவளே ஃபுல்லாக கோட்லாம் போட்டு கவர் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து நீ என்ன செடியூஸ் பண்ணுறதுக்காக கம்மியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்குன்னு ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பேன், நீ எங்கள் அம்மாவுக்கு தான் ஒபே பண்ணணும் அப்படின்னு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். அடுத்து வரவன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கான். என்கிட்ட ஆல்ரெடி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அதனால் நீ ஒர்க்குக்கெலாம் போகக்கூடாது. பட் எனக்கு இந்த இயருக்குள்ளே குழந்தை வேணும், அதுவும் எனக்கு பொண்ணு வேண்டாம், எனக்கு பையன்தான் வேணும், அதுவும் 1 இயருக்குள்ளே வேணும் அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டுட்ருக்கான். இது எதுவுமே செட் ஆகாமல் ஹீரோயின் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. டாக்ஸி டிரைவர் நீங்கள் வர வேண்டிய யான்சியா வில்லேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இன்னொரு டைம் இந்த மாதிரி ரிச் பசங்க கூட பிளைண்ட் டேட் போகவே கூடாது, எல்லாம் ஒஸ்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவளோட அம்மா மற்ற லேடிஸ்கிட்ட எல்லாத்தையும் பொண்ணோட ஃபோட்டோவை கொடுத்து சூமியானுக்கு இந்த நியூ இயர்க்குள்ளே யார் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரெட் என்வலப் அப்படின்னு அதில் 10,000 இருக்கிறதுல அங்கே உள்ள லேடிஸ் வந்து எனக்கு தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அம்மா கண்ணில் பட்ட நான் செத்தேன் அப்படின்னு தலையில் குள்ளாலாம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. அவளோட பேட் லக் அவள் தங்கச்சி கண்ணில் மாட்டினதுனால அம்மா சூமியன் வந்துட்டா அப்படின்னு போட்டு கொடுத்துட்றா. ஸோ அம்மாவும் இப்போ ஸ்டிக்கெல்லாம் தூக்கிட்டு ஹீரோயினை விரட்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவளை அம்மா கிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக லக்கேஜெல்லாம் விட்டு ஒரு பில்டிங்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்கிறா. அம்மாவும் லக்கேஜை பார்த்துட்டு இவள் பக்கத்தில் தான் போயிருப்பா அப்படின்னு துரத்தி போக இங்கே ஹீரோயினும் ஒளிஞ்சிக்கிறதுக்காக அடுத்த இடம் தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆக்சிடெண்ட்டில் ஒரு மேன் மேலே போய் இடிக்க அவனும் அவளை தாங்கி பிடிக்கிறான். என்ன இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், இவனை நம்ம வில்லேஜ்லேயே பார்த்ததுலையே அப்படின்னு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கா. எவ்வளோதான் என் அழகான முகத்தை பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு கை வலிக்க அப்படின்னு சொல்ல அவளும் மூஞ்சோன்னா அவ்வளோ அழகாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. வெளியே வந்ததுமே அம்மா கிட்ட மாட்டிக்கிறா. அம்மா வேற கையில் கட்டையெல்லாம் வச்சுருக்காங்களா, அதனால அடிச்சிருவாங்களோன்னு ஹீரோயினுக்கும் பயமாக இருக்குது. நான் உனக்கு மாப்பிள்ளை தேடுறதுக்காக நம்ம வில்லேஜில் உள்ள எல்லா மேட்ச் மேக்கருக்கும் காசு கொடுத்துட்டு நான் செட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்ன ஒரு பிளைண்ட் டேட்டை கூட ஒழுங்காக அட்டன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ட்டு அம்மா கோவப்படுறாங்க. அம்மா நான் இனி பிளைண்ட் டேட்டுக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கும் அத்தனை டைம் போய் வெறுத்து போச்சு. அம்மாவும் நீ பிளைண்ட் டேட் போகலன்னா அப்போ என்ன பண்ண போகிறேன், உனக்கு இந்த நியூ இயர்க்குள்ளே நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், இல்லைன்னா ஊர் மக்கள்லாம் எங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் என்னாலையும் உன் அப்பாவாலையும் நல்லா தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு மற்றவங்க பேசுறது முக்கியமா இல்லை உங்கள் பொண்ணோட ஹாப்பினஸ் முக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவளும் பேசிக்கிட்டு இருக்கா. நீ என்ன சொன்னாலும் சரி, உனக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நீ இப்படி பிளைண்ட் டேட் போயே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த மேனும் ரிட்டன் வரான். இங்கே அம்மா கிட்ட அம்மா என்னால் பிளைண்ட் டேட் போக முடியாது, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மாவும் உனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, எங்கேருந்து ஹஸ்பண்ட் வந்தான் அப்படின்னு கேட்க அந்த ரோட்டில் போயிட்டு இருக்க மேனை பிடிச்சி காமிச்சு இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. என்ன நானா அப்படின்னு அவனும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே 1/2 மணி நேரத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி போய் ஃப்ளாஷ்பேக் காமிச்சா அதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மேன் அவங்க அப்பா கூட யான்சியா வில்லேஜுக்கு வந்திருக்கான். இதான் நீங்கள் சொன்ன வில்லேஜா, இங்கே தான் அந்த பொண்ணு இருக்காளா அப்படின்ட்டு கேட்க அப்பாவும் என்ன அந்த பொண்ணுன்னு பேசிகிட்டு இருக்க, அவளை தான் நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற, சூ ஃபேமிலிக்காக தான் டிஎன்சன் கம்பெனியே இந்த வில்லேஜில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நீ அந்த பொண்ணை மீட் பண்ணதான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிற அவ்வளோதான் அப்படின்னு அப்பாவும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனும் அப்பா அங்கே பாருங்க அந்த பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு அவன் அங்கேருந்து ஓடி போகிறான். அப்பாவும் பின்னாடியே பாடி கார்ட்ஸ்லாம் அனுப்பி ஒழுங்கு அவனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். பாடி கார்ட்ஸும் இன்னைக்கு பிரசிடெண்ட்டை பிடிக்கலன்னா சேர்மன் நம்மளை ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்னு வேகமாக ஓடி போய் தேடிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஓடி வந்தவொடனே இன்னொருத்தனோட காஸ்டியூமை வாங்கி போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறான். பார்க்காத பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த கல்யாணம்லாம் நடக்காது அப்படின்ட்டு அவன் அப்பா கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். இவன் தான் ஸ்டோரியோட ஹீரோ டியான். இப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் கையில் அவன் மாட்டியிருப்பான். இப்போ அவளை அம்மா கிட்ட இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் சொல்ல யார் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு கையை தட்டி விட ஏய் கொஞ்சம் ஆக்ட் பண்ணுடா, நான் உனக்கு காசுலாம் தரேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணாலும் அவன் கேட்காம இல்லை முடியாது அப்படின்னு கையை தட்டி விட்டு போகிறான். அம்மாவும் இதெல்லாம் பார்த்துட்டு சூமியான் உனக்கு ரொம்ப தைரியம் வந்துருச்சு, பிளைண்ட் டேட் போக மாட்டேங்கிறதுக்காக இதெல்லாம் காரணமாக சொல்லிட்டு இருக்கியா, வா இந்த நியூ இயர்க்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவளை வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்தால் அவனோட அப்பாவும் ஆட்கள் கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இவர்கிட்ட மட்டும் கட்டாய கல்யாணம் கன்ஃபார்மாக நடந்துடும் அப்படின்ட்டு திரும்ப ரிட்டன் வந்து இல்லை அவளால் பிளைண்ட் டேட் போக முடியாது, ஏன்னா அவள் தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அப்பா கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஒரு பொய்யை சொல்கிறான். அப்புறம் என்ன டேரெக்டாக வெட்டிங் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு சொன்ன மாதிரி எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்ல சரி தரேன், ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஃபோட்டோ எடுத்த பிறகு உன் காஸ்டியூமை பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளோ புவர்னு, அதான் உனக்கு சின்ன அமௌண்ட் கூட பெருசாக தெரியுது அப்படின்னு சொல்லி காசு கொடுக்க அவனும் எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஐடென்டிட்டியை சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். அப்புறம் ஹீரோயினும் என்கிட்ட காசு வாங்கியிருக்கல, எங்கள் அப்பா அம்மா முன்னாடி லவ்விங் கப்பிள் மாதிரி ஆக்ட் பண்ணும் சரியா
அப்புறம் இந்த நியூ இயர் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி, நான் என் மாமியாரை மீட் பண்ண போகிறேன், அதுக்காக கிஃப்ட் வாங்கணும், அதெல்லாம் நீ தான் அரேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொல்ல, என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க, உங்களை ஆல்ரெடி சேர்மன் மேரேஜுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு லேட்டர் நான் சர்டிஃபிகேட் அனுப்பி விட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். எங்க அசிஸ்டன்ட் பக்கத்துலேயே ஒரு அங்கிள் நின்று எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். அவனுக்கும் லைட்டா ஏதோ மிஸ்டர் டியான் பேசுறது கேட்டிருக்கும். நீங்க இப்போ மிஸ்டர் டியான் தானே பேசுனீங்க, அவங்க இங்க வில்லேஜுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு அசிஸ்டன்டோட ஆன்சரை கூட ஒழுங்கா வாங்காம அவங்க ஊர் ஃபுல்லா எல்லார்ட்டையும் டம்மர் அடிச்சிடுறான். ஸோ வில்லேஜ் ஃபுல்லா எல்லாருக்குமே மிஸ்டர் டியான் இங்க வந்திருக்காங்கிற மேட்டர் தெரியுது. டிஎன்சன் கம்பெனிலேருந்து வில்லேஜோட டெவலப்மெண்ட்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால தான் அங்கே உள்ள பீப்புளில் மிஸ்டர் டியான் வந்திருக்காங்கன்னு கேள்விப்படுது. செம்ம எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் நம்ம வில்லேஜுக்கு போக போகிறோம், அங்கே எல்லாரும் முன்னாடியே நம்ம மாடல் கப்பலாக இருக்கணும் அப்படின்னு கை கோத்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வில்லேஜ் பீப்புள்னால என்ன காசிப் பேசுறது தானே. ஸோ ஒருத்தங்க கிட்ட தான் இவனோட ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருப்பா. அவங்கள பார்த்து ஒரு ஆண்டி சூமியோட ஹஸ்பண்ட் செம ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க அவன் டக்கு மாதிரி இருக்கான்னு சொல்ல, அடுத்து போக போக ரொம்பவே மோசமாகி வாத்து மேய்க்கிறவனாகி லாஸ்ட்டில் பெக்கராகவே ஆயிடுறான். ஸோ இப்போ வில்லேஜ் ஃபுல்லாகவே சூமியனோட ஹஸ்பண்ட் பெக்கர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ அது நியூ இயருங்கிறதுனால அவங்களோட சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. மெயினாக அவளோட கசின் இருக்கா. கசின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கான். அவன் கொஞ்சம் ரிச்சுங்கிறதுனால இவளும் ஓவராக சீன் போடுவா. அதனால தான் மெயினாக ஹீரோயினோட அம்மா அவள் ரிச்சான பையனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. கசின் ஹீரோவை பார்த்ததுமே வில்லேஜில் எல்லாருமே சூமியன் ஒரு பெக்கரை மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது உண்மைன்னு. நீ இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கசினோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு அவள் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கா, என்ன யூஸ், ஒன்னே மாதிரி அவளுக்கு ஒரு ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல, என்ன அவள் ப்ரிட்டியாக இருக்கா, அவள் ப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, அவள் அகாடமிக்கில் என்னை விட ஸ்கோர் அதிகமாக இருந்தாலும் சரி, அவளுக்கு இந்த மேட்டர்லாம் டேலண்டே பத்தாது, அதான் எனக்கு ஒரு ரிச்சான பாய் ஃப்ரெண்டும் அவளுக்கு ஒரு பிச்சைக்காரனும் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீ என்ன ரிச்சான பாய் ஃப்ரெண்ட் ஓவராக சீன் போடுத, அந்த ரிச்சான பசங்க என்ன நம்மளை ஒய்ஃபாக ட்ரீட் பண்ணுறாங்க, ஏதோ நானி மாதிரி அவங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி பார்க்குறாங்க, எல்லா ரிச்சான பசங்களுமே அப்படி தான் இருக்காங்க, அதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோட ரிச்சுங்கிறத இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்ட் தான், ரிச் பீப்புளாக அப்படி என்ன இருக்குது, அவங்களா அதுக்கு ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிகிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் சொன்னதை கேட்டல, நீங்கள் மிஸ்டர் டியானா ஃப்ரீயாக தந்தால் கூட நான் வாங்கிக்க மாட்டேன், அந்தளவுக்கு நான் ரிச் பீப்புளை வெறுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ கசினோ நம்ம வில்லேஜில் வெல்கம் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, அது யார் வரான்னு தெரியுமா, மிஸ்டர் டியான் தான் வராங்க. அவங்களோட டிஎன்சன் கம்பெனியில் தான் என் பாய் ஃப்ரெண்டோட அங்கிள் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ தான் அந்த கம்பெனிக்கே பிரசிடென்ட். ஸோ அவனும் ஆமாம் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் பெரிய ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறான். பட் அதெல்லாம் ஒன்று மாதிரி பெக்கருக்கு எப்படி தெரிய போகுது, அந்த மாதிரி ரிச்சான கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஃபீலிங். அப்புறம் இன்னைக்கு நியூ இயர், உன்னால் உன்னோட பேரண்ட்ஸ் இன்லாக்கு ஒரு கிஃப்ட் கூட கொண்டு வர முடியல, நான் யூகேலேருந்து இந்த ஒரு ரெட் ஒயினை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு அதை கொடுக்குறான். ரெட் ஒயினோட இந்த பிராண்ட் ஃப்ரான்ஸில் தானே கிடைக்கும் அப்படின்ட்டு அதோட எம்ஆர்பி ரேட்டை பார்த்தா அது மார்க்கெட்டில் வாங்கினா 800 ருபீஸ்னு போட்டிருக்கு. இதை மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இதை யூகேல வாங்கின மாதிரி சீன் போடுறியா அப்படின்னு அவனோட பொய்யை உடச்சி விட்டுறான். அதில் கேர்ள் ஃப்ரெண்டு கோவமாகி உன்னால ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியல, அடுத்தவங்க கிஃப்ட்டை பார்த்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கிட்ட சண்டைக்கு போகிறான். ஹீரோனோட அப்பா இவ்வளோ நேரம் சும்மா தானே இருந்திருப்பாங்க, கெஸ்ட் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அவகிட்ட சொல்ல, அங்கிள் ஆண்டி நீங்கள் 2 பேருமே ஃபுல்ஸாக இருக்கீங்க, அதனால தான் உங்கள் பொண்ணு இப்படி இருக்கா, அவளால் புது வருஷத்துக்கு ஒரு கிஃப்ட் கூட உங்களுக்கு கொடுக்க முடியல, ஆமாம் நீங்களே இந்த ஃபேமிலி கூட கனெக்ஷனே வச்சுக்காதீங்க, நம்ம ரேஞ்சே வேற அப்படின்னு அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பா அங்கே உள்ள நெய்பர்ஸும் ஆமாம் சூலி சொல்கிறது கரெக்ட் தான், சூமியான்னு ஒரு பெக்கரை மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான், ஆனால் சூலி அப்படி கிடையாது, அவள் ஒரு ரிச்சான பாய் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கா, அதனால அவங்க ஃபேமிலி க்ரோத் ஆயிரும். இங்கே சூமியனோட அப்பா தான் பாவம், ஒரு பொண்ணை பற்றி லாஸ்ட் வரைக்கும் அவன் தான் கரையேற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஹீரோட அவுட்ஃபிட்டை பற்றிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு 2000 கூட தேராது, இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா பாரு அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஹீரோ இப்போ கையில் போட்டிருந்த வாட்சை கழட்டி காமிச்சு, இது என்னோட பிராண்டட் வாட்ச், இதோட ரேட் மட்டும் என்னன்னு தெரியுமா 3 lakh அப்படின்னு சொல்ல, காசியும் அதை வாங்கி பார்த்துட்டு இதை பார்த்தா 300 ரூபா கூட தெரியாது, இதை நீ 3 lakhன்னு பொய் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு தான் மூளை இருக்குல்ல, ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாரு அப்படின்னதும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறான். உண்மையாகவே அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 3 lakh தான் போட்டிருக்கு. 3 lakh அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இதை நான் உங்களுக்கு மீட்டிங் கிஃப்டாக தரேன், நீங்கள் கொடுத்த கிஃப்ட்டை விட நான் கொடுத்தது அதிகம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆன்ட்டியும் செம ஜாலியாக அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால சூழிக்கு தான் கடுப்பாக இருக்குது. நான் அவார்ட் ஃபங்க்ஷனில் மிஸ்டர் டியானை மீட் பண்ணுவேன்ல, அப்போ உங்கள் ஃபேமிலியே இந்த வில்லேஜை விட்டு வரட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் என்ன வெளிச்சமாக தானே இருக்கு, அதுக்குள்ளே கனவு கண்டுட்டு இருக்க அப்படின்னு அவளை கலாய்க்க இப்போ அவளும் கிளம்புறா. ஹீரோயின் அடுத்த ஹீரோ கிட்ட, நீ உங்ககிட்ட காசு இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எப்படி 3 lakh உன்ட்ட வச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஐயோ இவ வேற சந்தேகப்படுறாளே அப்படின்ட்டு
இது என்னோட அம்மா அப்பா என்னோட பேட்டரிக்காக ப்ரெசென்ட்டாக வாங்கி கொடுத்தாங்க. மற்றவங்க என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு புள்ளி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இது எனக்கு வாங்கி தந்தாங்க. என்கிட்ட இருந்த ஒரே காஸ்ட்லியான பொருளாக தான், அதையும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கண்ணீர்லாம் சிந்த, ஐயோ பாவம், அந்த பொருளை எப்படியாவது ரிட்டர்ன் மறுபடியும் வாங்கி கொடுக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து அப்பாவும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் கப்பலா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொல்லி சர்டிஃபிகேட்டை காமிக்க போறா. அவங்க அப்பாவுக்கு அதில் நம்பிக்கையே இல்லை. அவனை பாரு, அவன் அழகா இருக்கான், ஆக்டர் மாதிரி இருக்கான், நம்ம பொண்ணை எப்படி அவன் பார்த்துருப்பான், எனக்கு தெரிஞ்சு இவன் ஆக்ட் பண்ண தான் கூட்டு வந்திருக்கா அப்படின்னு அப்பா சந்தேகமா சொல்ல, என்னப்பா இப்படி பேசுறீங்க, நல்லா பாருங்க, அவன் ஃபேஸ் ஹேண்ட்ஸமா இருக்கு, அதை தவிர அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன் தான் ஸ்கூல் டேஸ்லேருந்தே பின்னாடி சுத்திட்டு இருந்தான், இப்போ கூட எனக்கு ரிச் பசங்களை பிடிக்கலங்கிறதுனால தான் நான் இவனுக்கு ஓகே சொன்னேன், இல்லைன்னா இவனெல்லாம் யார் கல்யாணம் பண்ணியிருப்பா அப்படின்னு அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பாவும் இப்போ நம்பாம அப்போ கிஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயினும் அவனை பார்க்க, என்ன கிஸ்ஸா அப்படின்னு ஹீரோ முறைச்சிக்கிட்டு இருக்கான். நான் மணியை வேணா எக்ஸ்ட்ரா போட்டு தரேன், ஒரே ஒரு கிஸ் தானே அப்படின்னு 2 பேரும் கண்ணாலே பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் வந்துட்டு, என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கிஸ் தானே பண்ண சொன்னேன், அது ஏன் ஒரு மேரேஜ் கப்புளுக்குள்ள ஆக்வர்டா இருக்க போகுது, அப்போ நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்க, அதனால ஹீரோ கண்ணை மூடிட்டு வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். ஸோ கிஸ்ஸிங்க பார்த்ததும் பேரண்ட்ஸும் ரிலேஷன்ஷிப்பை கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்து அப்பா கிட்ட இருந்து கால் வருது, எப்படி நீ ஒரு வில்லேஜ் பொண்ணு மேரேஜ் பண்ணலாம், நான் தான் சூ ஃபேமிலியில் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்ல, அவளை தான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த பொண்ணை உடனே டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏன் உங்கள் பேச்சு கேட்கணும், நீங்கள் தானே இந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணது, என்கிட்ட நீங்கள் என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லை, உங்களுக்கு ஒர்க் தான் முக்கியம், அம்மா சாகும்போது கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தீங்க அப்படின்லாம் சொல்ல, நான் ஒர்க் பண்ண போய் தான் நீ இந்த மாதிரி ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு பையன்கிட்ட சொல்ல, அப்போ ஹீரோவும் கோமா, நான் உங்கள் கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஃபேமிலியாக ஹாப்பியாக வாழ்கிறது தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை போட்டு உடைக்கிறான். வீட்டுக்குள்ளே பார்த்தா ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லாயிருக்கும், எல்லாருமே க்ளோஸாக ஃபேமிலியாக எல்லா ஒர்க்குமே ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. இன்றைக்கி தான் நியூ இயர் ஆச்சே, ஸோ செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஃபேமிலியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து இருக்கும்போது ஹீரோயின் மட்டும், நான் உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். என்னென்னா அவனுக்கு மோமோஸ் பிடிக்கும்னு சொன்னானா, அதனால உனக்காகவே இது செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவனுக்கு அவங்க அம்மாவோட மெமரிஸ் வருது. அவனோட அம்மாவும் அவனுக்கு இதே மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அவங்க அப்பா கூட இருக்க மாட்டாங்க, அதனால அவனுக்கு கொஞ்சம் சேடாக இருக்கும். அப்போல்லாம் அம்மா தான் பக்கத்தில் இருந்து, அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நான் உன் கூட இதே மாதிரி எல்லா ஈவெண்ட்டப்போ உன் கூட இருப்பேன், உனக்கு கல்யாணம் ஆகும்போது அப்புறம் உனக்கு குழந்தை பிறக்கும்போது எப்போவுமே நான் உன் பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ஹீரோ கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் ஃபீல் பண்ணுறான். இந்த டைம் ஹீரோனோட அப்பா, இது நியூ இயர் ஆச்சுல, ஸோ வீட்டு பசங்களுக்குலாம் காசு கொடுப்பாங்களாம், ஸோ ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு காசு கொடுக்குறாங்க, அப்புறம் ஹீரோக்கிட்டையும் கொடுக்க, எனக்கா அப்படின்னு அவனும் ஆச்சரியமாக கேட்குறான். ஆமாம், நீ இப்போ என் பொண்ணோட ஹஸ்பண்ட், அப்போ எனக்கும் நீ ஒரு குழந்தை மாதிரி தானே அப்படின்னு அவனுக்கு காசு கொடுக்க, அவனுக்கும் இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, இந்த லைஃப் கூட நல்லா தான் இருக்குது, நியூ இயர்க்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னா, இது கொஞ்ச நாள் பொய்யா இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு அந்த லைஃப் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பார்த்தா அசிஸ்டன்ட் வந்து பாஸ் பாஸ் அப்படின்னு டிஸ்டர்ப் பண்ண, அவனும் போய் என்னன்னு கேட்டால், நீங்கள் இங்கே வில்லேஜுக்கு வந்த மேட்ரு இங்கே உள்ள பீப்புள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அதனால உங்களுக்கு பார்ட்டி வைக்கணும்னு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன கேட்டால் வச்சிங்க, நாளாக வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்ன பாஸ், இந்த மக்களுக்குலாம் உங்கள் மேலே அவ்வளோ பாசம், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்க, சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். காலையில் ஆனதும் அம்மா கடற்கடன்னு ஹீரோனோட ரூமுக்கு ஓடுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் பெட்டில் தூங்கிட்டு இருக்கா, ஹீரோ கீழே படுத்துட்டு இருக்கான். என்ன உன் ஹஸ்பண்ட் கீழே படுத்துருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு இது ஒரு ஹேபிட்மா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருவான் அப்படின்னு சொல்ல, சரி சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், உன்கிட்ட சொல்கிறதுக்கு வேற ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு, இன்னைக்கு தான் மிஸ்டர் டியானுக்கு வெல்கம் பார்ட்டி நடக்க போகுது, அங்கே காம்படிஷன்லாம் வச்சு அவார்ட்லாம் கொடுக்குறாங்க, நீ அதில் கலந்துக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு அதில் விருப்பமே இல்லை, நான் எதுக்கு போகணும், நான் வரல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நீ சூழிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போறியா, அவள் வேற வின் பண்ணிட்டு வந்தால் ஓவரா சீன் போடுவா, அது மட்டும் இல்லாமல் அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஒன்னாலும் உன் ஹஸ்பண்ட் வேற வாட்சை விட்டுட்டால, அந்த வாட்ச் வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினுக்கும் ஆமாம், அது அவனோட பேரண்ட்ஸ் கொடுத்த கிஃப்ட்டு, அதை எப்படியாவது ரிட்டர்ன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளும் காம்படிஷனில் கலந்துக்க போகிறா. இங்கே ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காம்படிஷனில் வின் பண்ணால் மிஸ்டர் டியானை பார்க்கலாம், மிஸ்டர் டியான் என்ன பார்த்தா என் அழகில் மயங்கி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்லாம் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அப்போது சூழியும் செம்ம கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. என்ன மிஸ்டர் டியான்னு பார்த்தாங்கன்னா வேற யார் மேலேயும் அவங்க கண்ணு போகாது அப்படின்ட்டு அவளும் முன்னாடி சீனை போட்டு வந்து நிற்கிறா. அங்கே ஹீரோயினை பார்த்ததும், நீ இங்கே என்ன பண்ணுற, உனக்கு தான் ரிச் பீப்புள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் உங்கள் மிஸ்டர் டியானை மீட் பண்ண வரல, இங்கே கேஷ் ப்ரைஸ் கொடுக்காங்கன்னு சொன்னாங்க, அதனால நானும் காம்படிஷனில் கலந்துக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டு கசின் நக்கலாக சிரிக்கிறா. இதில் நான் தான் வின் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவ சொல்ல, நீ சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட ஒரு காம்படிஷனில் கூட வின் பண்ணது கிடையாது, அப்புறம் என்ன உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட் அப்படின்னு கேட்டால்,
நான் என் பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவனும் அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டான். ஸோ இதில் வின் பண்ண போகிறது நான் தான். எனக்கு டேலண்ட் இருக்குது, ஒரு மேனை வச்சு நான் என்னோட காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சுக்கிறேன். பட் உன்ட்ட என்ன இருக்குது, நீ உன் புவரான ஹஸ்பண்ட்டை போய் ஹெல்ப் கேளு, அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த டைம் அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்ணி, பாஸ் பாஸ் இங்கே நிறைய அழகான பொண்ணுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவனுக்கு பின்னாடியே ஒரு உதவுழுது. நான் இப்போ ஃபேமிலி மேன், என்கிட்ட மற்ற பொண்ணுங்களை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உண்மையாகவே உங்கள் ஒய்ஃபை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே முன்னாடியே சூமியானும் சூலியும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோவும் நாயினே உள்ள வர முடியாது, என்ன பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், அவளை யாரும் பிலி பண்ணாமல் பார்த்துக்கோ, அப்புறம் நாளைக்கு மீட்டிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். இங்கே காம்படிஷனோட ரிசல்ட்டை வில்லேஜோட சீஃப் தான் வந்து சொல்ல வருவாங்க. அவங்க வந்துட்டு இந்த காம்படிஷனோட வின்னர் சூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னதுமே, சூரி அது நான் தான் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். பக்கத்தில் உள்ளவங்களும் அவளை விஷ் பண்ணுறாங்க. என்ன சூ ஃபேமிலியில் நீ மட்டும் தான் இருக்கியா, நானும் இருக்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் உன்னோட கனவுல தான் நடக்கும், இந்த காம்படிஷனோட வின்னர் நான் தான் அப்படின்னு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த டைம் பார்த்து வில்லேஜ் சீஃப்க்கு அசிஸ்டன்ட் கால் பண்ணி சூமியான வின்னரை அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அவரும் இப்போ மறுபடியும் வின்னர் அனௌன்ஸ் பண்ண வர்றதுக்குள்ள சூலிக்கு ஒரு அவசரம், சீக்கிரம் நேம சொல்லுங்க, அதனால சில பேர் பகல் கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல, இப்போ அவரும் வின்னர் சூமியான்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதை கேட்டு சூலிக்கு பெரிய பல்ப்பு. எங்க அசிஸ்டன்டும் பாஸ் ஒய்ஃப்க்கு தன்னோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு இந்த காம்படிஷனில் கலந்துக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். இங்கே ஹீரோட்ட கால் பண்ணி காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு மீட்டிங்லாம் கண்டிப்பாக கலந்துக்குங்க, இல்லைன்னா கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து பின்னாடி இருந்து ஹீரோயின் வர வந்தது, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவனும் என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் அவனோட வாட்ச் இருக்கு. இதை எப்படி வாங்கின அப்படின்னு அவனும் ஆச்சரியமா கேட்குறான். இந்த வாட்சை நீ என்னோட ஆன்ட்டிகிட்ட கொடுத்துட்ட, அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக இதே மாதிரி வேற வாட்சை வாங்கி கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இது உன்னோட பேரண்ட்ஸ் கிஃப்ட்ல, இதை நீ எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் கேஷுவலாக கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ண, அவனுக்கு இதெல்லாம் ஹாப்பியா இருக்கு. அடுத்த நாள் காலைல ஹீரோ முழிக்கும் போது ஹீரோயின் இல்லை, பக்கத்துலேயே ஒரு லெட்டர் வச்சுட்டு போயிருக்கா. அதில் நான் வெளியே போகிறேன், இதில் ஒரு 300 rupees இருக்குது, அதை நீ உன்னோட செலவுக்காக எடுத்துக்கோ அப்படின்னு பாக்கெட் மணி வரை வச்சுட்டு போகிறா. அதை பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவனோட கமிட்டி மீட்டிங்காக கிளம்புறான். இந்த சைட் ஹீரோயின் சிட்டிக்கு வந்திருப்பா, அதான் அந்த காம்படிஷனில் வின் பண்ணியிருப்பாள், அதுக்கு அவார்டு கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. அந்த அவார்டு கொடுக்கறதுக்காக ஹீரோவும் வந்திருப்பான். இப்போ ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ணி, என்ன முழிச்சிட்டியா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் கோழிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அவனும் அதே பிளேஸில் தான் இருப்பான், ரெண்டு பேருக்கும் 2 பேர் இங்கே இருக்காங்கிறது தெரியாது. ஸோ இப்போ அவார்டு கொடுக்குற டைம் வந்ததும் ஹீரோயின் ஸ்டேஜில் போய் நிற்கிறா. இங்கே ஹீரோ வந்துகிட்டு இருக்கான். பட் சடனாக பார்த்தா ஹீரோவை காணும். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ எதுக்கு காணாமல் போயிருப்பான்னா, அவார்டு கொடுக்கறதுக்காக ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருப்பான்ல, அப்பா அவங்க அப்பாவும் அதே பிளேஸ்க்கு ஆளை கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவனை பிடிக்கிறதுக்காக. ஸோ அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிப்பான். அதனால தான் அசிஸ்டண்ட்டை வச்சு அவார்டு கொடுக்க வச்சிருப்பான். அந்த பாடி கார்ட்ஸ்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி மறுபடியும் அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணுறான். என்ன பாஸ் உங்கள் அப்பா இங்கே வந்துட்டாங்களான்னு கேட்க, ஆமாம் அவங்க என்னை தூக்கிட்டு போய் மறுபடியும் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்காங்க, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பாஸ் நான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த டைம் ஹீரோயின்ட்டு இருந்து கால் வருது. ஹீரோயின் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்க, அவனும் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் பார்த்தா ஹீரோயினும் அதே பிளேஸில் தான் நிற்கிறான். அசிஸ்டன்ட் அவளை பார்த்துட்டு, பாஸ் பாஸ் பின்னாடி பாருங்க அப்படின்னு சிக்னல்லாம் காமிச்சாலும் ஹீரோ அதை கேர் பண்ணாமல், நான் வீட்டில் தான் இருக்கேன், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துடுறா. ஸோ நீ கொஞ்சம் திரும்பியா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் திரும்பி பார்த்து ஹீரோயின்ட்ட மாட்டிக்கிறான். அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். See you all in next video. Thanks for watching.